நானுமே இந்த அளவுக்கு சாஃப்டாக வரும்னு எதிர்பார்க்கல. நல்ல பெருசாக வந்திருக்கு. நம்ம போட்டதுக்கு டபுள் சைஸ் கிட்ட வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சா? என்ன டைம் ஆகுமா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு 1 மினிட்ல நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாகோட பதம் வந்து ரொம்ப முக்கியம். இப்படி பண்ணோன்னா நம்ம ரசகுல்லா லைட்டாக ஒரு ஷேப், இந்த ஷேப்பில் கொண்டு வந்தோன்னா அது வந்து நம்ம ரசமலாய். சூப்பர் சாஃப்டாக இருக்குது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்கள் பீட்டர். இன்னைக்குரிய தாட் ஃபார் த டே: தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, புகழை நாடுவது புகழ் அல்ல. இதோட ஷார்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய காரியங்கள் பண்ணலாம், பண்ணிட்டு வந்து நம்ம பண்ண காரியத்தை ஒரு 4-5 பேர் புகழ்ந்து நம்மளை பேசணுங்கிறதுக்காக நம்மளா போய் அதை வாலண்டியராக நான் இது பண்ணினேன்னு நம்ம சொல்கிறத வந்து அது நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம பண்ணுற காரியத்தை நம்ம பண்ணணும். அதுக்குரிய புகழோ இல்லை பேரோ அது தானாக மற்றவங்ககிட்ட வந்துச்சுன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்மளாம் அதை தேடி போகக்கூடாது. இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி ரசமலாய் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம ஹோட்டலில் இல்லைனா நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ருப்போம். இது வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கொஞ்சம் டிப்ஸ் இருக்குது. அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும். நாங்களும் ஒரு 2-3 தடவை பண்ணினோம், வந்து கரெக்டான அவுட்புட் வரலை. அதுலேருந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபைனலாக சூப்பரான சாஃப்டான ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்பப்போ டிப்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஃபைனல் அவுட்புட் நல்ல சாஃப்டான ரசமலாய் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பால்லேருந்து பன்னீர் எடுக்கணும். அப்புறம் அந்த பன்னீரை ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அது பாருங்கள், அது கரெக்டாக பண்ணால் தான் சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பாகில் வேக வைக்கணும். பாகில் வேக வச்சுட்டு ரப்தி வந்து தனியாக ரெடி பண்ணி அந்த வேக வச்ச பன்னீரை அதில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அது நல்லா ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 1 லிட்டர் பாலில் டிக்கி பண்ண போகிறோம். பன்னீர் டிக்கி. பன்னீர் நல்லா பசும்பால் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் பாக்கெட் பால் தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் ஃபேட் அதிகமாக உள்ள பாக்கெட் பால் எடுத்துக்கோங்க. பால் காய்கிற டைமில் நம்ம கொஞ்சம் வினிகர் எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 3-4 டீஸ்பூன் வினிகர் எடுத்துகிட்டு அதுக்கு டபுள் மடங்கு தண்ணி நம்ம சேர்த்து வச்சுக்கிடுவோம். இது இப்போ சேர்க்கக்கூடாது. பால் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த வினிகரை ஆட் பண்ணி பாலை தெரிய விடணும். பால் காய்ச்சாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து வினிகர் ஆட் பண்ணி நம்ம தெரிய விட்டுடலாம். வினிகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நான் பாதி மட்டும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கலக்கிட்டே இருக்கும்போது தான் அது சீக்கிரம் தெரியும். பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக திரண்டு வருதுன்னு? நல்லா கலக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா திரண்டு வந்துடும். நீங்கள் இதுக்கு பதிலாக லெமனை யூஸ் பண்ணலாம். லெமன்னா ஒரு 2 லெமன் எடுத்துக்கோங்க. வினிகர் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா திரண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துடலாம். இப்போ இந்த பன்னீர் டிக்கியை வந்து தனியாக எடுக்கணும். அதுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு வெள்ளை துணியை எடுத்துக்கோங்க. இல்லைனா நல்ல ஃபைன் ஃபில்டர் இருந்தாலும் ஓகே. இப்போ இதில் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். இதை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு உடனே நம்ம கொஞ்சம் கோல்டு வாட்டர் இதில் ஊற்றிடணும். அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். இல்லைனா இதே ஹார்ட்னஸ் தான் கடைசி வரை நம்ம பன்னீர் அந்த டிக்கி பண்ணும்போது இருக்கும். நல்லா கூல் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை நல்லா ஃபில்டர் பண்ணிடணும். இந்த துணியை நல்லா மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வடிச்சிடணும். இதுக்கு தண்ணி எல்லாத்தையுமே நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. தண்ணி இருக்கவே கூடாது. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வரும். அதையும் நம்ம ஃபுல்லாக எடுத்துடலாம். பன்னீர் ஆறிட்டு இருக்கிற டைமில் நம்ம ரப்தி ரெடி பண்ணிடுவோம். ரசமலாய்க்கு தேவையான ரப்தி. அதுக்கு வந்து 1/2 லிட்டர் பால், 1/2 லிட்டர் பால் சேர்த்து அதை காய்ச்சிட்டு அதை நம்ம சிம்பிளை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற விடணும். அந்த டைமில் நம்ம கொஞ்சம் சுகரும் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம நட்ஸு சேர்த்துக்கலாம். பன்னீர் டிக்கிலேருந்து தண்ணியை ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ தான் ஒரு மெயின் ப்ராசஸ். நம்ம இந்த பன்னீர் டிக்கியை ரசமலாய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம உருண்டையாக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு தட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு மேட் இருந்தாலும் ஓகே. இதில் போட்டுக்கோங்க. முதல்ல இதை நல்லா நம்ம உதிர்த்து விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாம். நல்லா உதிர்த்து விட்டுருங்க, ஒரு கட்டிங் இல்லாத மாதிரி.
இப்படி நம்ம நல்லா உதிர்த்து விட்டுட்டு இதை வந்து நல்லா பிசையணும். பிசைகிறது தான் ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த உள்ளங்கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இது பாருங்க, இப்படி தான் நல்லா சாஃப்டாக நம்ம பிசையணும். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு உள்ளங்கையை வச்சு நல்லா அமுக்கணும். எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் வரும். இதுதான் நம்ம இந்த டிக்கி சாஃப்டாக வர்றதுக்கு மெயின் காரணம் இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப் அசிஸ்டண்ட் இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ 10 நிமிஷமாக பண்ணிகிட்ருக்கோம். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பர் சாஃப்டாக இருக்குது. நம்ம இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. இதுதான் மெயின் ப்ராசஸ் பண்ணுறது. கஷ்டப்படாமல் 10 நிமிஷம் கட்டாயம் இது நல்லா பிசைஞ்சு எடுங்க. இப்போ இதில் நம்ம உருண்டை பிடிக்கணும். சின்ன சைஸில் உருண்டை பிடிச்சா போதும். ஸோ சின்ன சைஸில் எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து இப்படி பண்ணோன்னா நம்ம ரசகுல்லா லைட்டாக ஒரு இந்த ஷேப்பில் கொண்டு வந்தோன்னா அது வந்து நம்ம ரசமலாய். இந்த சைட்லலாம் வெடிப்பு இல்லாமல் இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுவோம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பாலும் கரெக்டாக காய்ச்சாச்சு. ஒரு 100 கிராம் இல்லைன்னா ஒரு 5 டீஸ்பூன் சுகர் இதில் சேர்த்துக்கிடுவோம். இது சிம்லே இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அந்த டைமில் பன்னீர் டிக்கியை வேக வைக்கிறதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். நம்ம இதில் 300 கிராம் சுகரும் 3/4 லிட்டர் தண்ணியும் ஆட் பண்ணியிருந்தோம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த டிக்கியை ஒவ்வொன்றா உள்ளே ஆட் பண்ணிடுவோம். நல்லா கொதிக்கும்போது தான் ஆட் பண்ணணும். அதே மாதிரி பாகோட பதம் வந்து ரொம்ப முக்கியம். கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது வந்து நல்ல கொஞ்சம் டபுள் சைஸ் ஆகாது, ஒரு 1.5 மடங்கு பெருசாகும். இப்போ வேகிறதுக்கு அதுக்கு இடம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நல்லா இப்படி லைட்டாக டிப் பண்ணி விடுங்க. இப்போ இந்த டிக்கியை மூடி வச்சு வேக விட்டுருவோம் ஒரு 5 to 6 நிமிஷம். அதுக்கப்புறம் திறந்து நம்ம திருப்பி விடணும். 6 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்டதுக்கு டபுள் சைஸ் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக இதை திருப்பி விட்டு நம்ம அந்த சைடு அடுத்த சைடும் லைட்டாக வேக விடணும். எல்லாமே நம்ம திருப்பி விட்டாச்சு. இந்த கம்பி பதத்தை பாருங்கள், கொஞ்சம் திக்னஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம சாஃப்ட்னஸ் வராது. அதனால் கொஞ்சோண்டு தண்ணி நம்ம இந்த கரண்டிலே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு, அப்படியே ஊற்றாதீங்க, மெதுவாக இப்படி வச்சுட்டு சென்டரில் மட்டும் மெதுவாக இப்படி ஆட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சென்டரில் கீழே படாமல் பாகில் லைட்டாக வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம எல்லாத்தையுமே திருப்பியும் விட்டுட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். இந்த டைமில் நம்ம ரப்தி ரெடி பண்ணிடலாம். இப்போது பாருங்கள், ரப்திக்குரிய பால் சூப்பராக இருக்குது. இந்த சைடில் வர்ற அந்த ஆடையை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விடணும். அதுதான் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த டைமில் இந்த ஆப்ஷனல் தான், குங்குமப்பூ இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். அந்த போக பாதாம், பிஸ்தா இதை லைட்டாக க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஃபுட் கலர், ரொம்ப கொஞ்சோண்டு எல்லோ கலர் எடுத்துருக்குறேன். லைட்டாக ஒரு 2-3 ட்ராப் சேர்த்த போதும். ஏன்னா இது வந்து நம்ம கடையில் வாங்கும்போது இந்த கலரில் தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். அதனால் இந்த கலரில் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும் இது வந்து ரசமலாயின்னு. அதுக்காக தான் கொஞ்சோண்டு ஒரு 2 சொட்டு நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிடுவோம். உங்கள்கிட்ட வந்து ஏலக்காய் பொடி இல்லைன்னா ஒரு 4-5 ஏலக்காயில் உள்ள விதையை எடுத்து லைட்டாக இடித்து இதில் போட்டுருங்க. இல்லைனா சீனி கூட மிக்சியில் போட்டு அரைச்சி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டோம். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக வச்சிடலாம். இது அப்படியே ஆறட்டும். நம்ம டிக்கி 2வது சைடும் ஒரு 5 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. பாருங்கள், நல்லா பெருசாக வந்திருக்கு. நம்ம போட்டதுக்கு டபுள் சைஸ் கிட்ட வந்துடுச்சு ஆல்மோஸ்ட். இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம், அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம இந்த டிக்கியை இதிலேருந்து எடுத்துருவோம். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கணும். டிக்கியை எடுத்துட்டு நம்ம இதில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பாருங்க, நம்ம எல்லா டிக்காவையும் தனியாக எடுத்து வச்சிட்டோம்.
இப்போது நம்ம ரெடி பண்ணியிருந்த ரப்தி, இந்த ரப்தியை இது மேலே அப்படியே ஊற்றலாம். நம்ம ரப்தி எல்லாத்தையுமே நம்ம பண்ணியிருந்த டிக்கா மேலே போட்டாச்சு. நான் கொஞ்சோண்டு முந்திரி சேர்க்குறேன். பாதாம் பிஸ்தா இருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதை இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக ரசமலாய் செஞ்சாச்சு. வாங்க டேஸ்ட் பார்ப்போம். நல்லா சாஃப்டாக இருக்குது. ரப்தி வச்சு சூப்பர் டேஸ்ட்டு. ஸ்வீட் எல்லாமே பக்காவாக இருக்குது. சாஃப்ட்னஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு. இந்த சாஃப்ட்னஸ் வர்றதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நம்ம இந்த பிசையும் போது, இந்த டிக்கி பிசையும் போது கரெக்டான பதத்தில் 10 நிமிஷம் நம்ம எப்படி பிசைஞ்சோம் அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். கரெக்டான டெக்ஸ்சரில் வந்தால் மட்டும்தான் இந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் கட்டாயம் சொல்லுங்கள். நானுமே இந்த அளவுக்கு சாஃப்டாக வரும்னு எதிர்பார்க்கல. நாங்கள் 3 தடவை ட்ரை பண்ணிவிட்டு 4 தடவை இன்றைக்கி பண்ணும்போது சூப்பராக வந்துருந்துச்சு. அதனால தான் அதை அப்படியே நாங்கள் வீடியோவை போட்டோம். இதே ப்ராசஸ் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.